அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தான காணொளிகளை தொடர்ச்சியாக நேயர்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஜமியத்துல் அஹ்ல் வல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஜாக் என்று அறியப்படுகின்ற அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் நூர் முகமது அவர்கள். ஏற்கனவே நம்முடைய நேயர்களுக்கு அவர் அறிமுகமானவர் தான். மீண்டும் ஒரு முறை அவரை சந்திப்பதில் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் மகிழ்ச்சி கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். எப்படி நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கும். இப்போ உங்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை குறித்தான சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தான கேள்விகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். முதல்ல இப்போ நீங்கள் யூத் கான் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கீங்க. அது சமூக வலைதளங்களில் போகுது. அதுக்கான பூர்வாங்க வேலைகள், அதுக்கான அந்த லோகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆகஸ்ட் 25 அது நிகழ்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன அதோட நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? யூத்கானுடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் தமிழக முஸ்லீம்களுடைய வரலாற்றில் அது ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாணவர்களுக்கென ஒரு மாநாடு இதுக்கு முன்னால் எங்கேயுமே நடத்தப்பட்டது கிடையாது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை மையப்படுத்தி தான் இந்த மாநாடு நடைபெறுது. நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம படிக்கும்போது இருந்த ஒரு சூழல் இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள். அந்த சவால்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாமோஃபோபியாவை கேம்பஸுக்குள்ளாக சந்திக்கிறாங்க. அது போனால் இன்னைக்கு LGBTQ என்று சொல்லப்படக்கூடிய ஓரின சேர்க்கையுடைய அல்லது தன்பால் ஈர்ப்புடைய அந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இயல்பாக்கப்படக்கூடிய ஒரு காலச்சூழலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சந்தித்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் லட்சியத்தை நோக்கி அவர்கள் சிறகடித்து பறக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளையும் பேணி அவர்களுடைய லட்சியத்தை அடையட்டும் என்கின்ற லட்சியத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. தமிழக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஜமியத் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் செய்து வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில் ஒரு பூஸ்டட் வியூவை தான் ஒவ்வொருத்தரை பற்றியும் காமிக்கும். இப்போ உங்களை பற்றி நீங்கள் எழுதும்போது ஒரு பூஸ்டட் வியூ என்ன சொல்லுவீங்க, உங்கள் இமேஜை நீங்கள் ஃபில்டர் பண்ணுவீங்க, கொஞ்சம் கூட நல்லா காமிப்பீங்க. அப்போ இதை தன்னையும் அந்த இமேஜ்களையும் கம்பேர் செய்யக்கூடிய ஒரு மாணவன் சந்திக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அதில் ஏற்படுது. அப்போ இன்னைக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுறது ரொம்ப காமனாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 23ல் நினைக்கிறேன் மோர் தென் 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் சூசைட். அதாவது 13,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சூசைடு பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில். அப்போ இந்த மன அழுத்தங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக நாம் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்வி, மிகச்சிறந்த கல்வி, ஹார்ட் டு கிராக்னு சொல்லக்கூடிய JEE போன்ற எக்ஸாம்களை எழுதி பாஸ் ஆகி IIT போன்ற நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய டாப் பிரெயின், அதாவது ஹை IQ இருந்தால் தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட் அந்த நிறுவனங்களுக்குள்ளே போன உடனேயே மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ண வேண்டிய அடிப்படையில் ஹேண்டில் செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாட்டுடைய ஒரு தலைப்பாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தத்தை ஒரு தலைப்பாக மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை தரக்கூடிய வல்லுநர்களை கொண்டு அந்த உரைகள் நிகழ்த்துவதற்காகவும் கேள்வி பதில்களுடைய செய்திகள் கொடுப்பதற்காகவும் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் ஒரு கவுன்சிலிங் மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளையும் அதன் மூலம் நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக டிப்ரெஷன் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் இருந்த 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டோம், தற்கொலை செய்தாங்க, அதெல்லாம் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருந்தது. இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அதாவது சமூகம் வழங்கக்கூடிய எதிர்பார்ப்பு, வீடுகளில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இது மாணவர்களை மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரக்குக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நிகழ்வை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் ரெண்டாவது அது முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம என்ன செய்யறோம், ட்ரக்கையும் நம்ம எடுத்துருக்கிறோம்.
அப்போ இது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. மாணவர்கள் வந்து அவங்களுடைய டிப்ரெஷனுக்காக காரணங்களை உணர்ந்து கொள்ளணும். அவர்களுடைய டிப்ரெஷனை மாற்றுவதற்கான அடிப்படைகள் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய இலக்கு நோக்கி தெளிவாக பயணிக்க முடியுங்கிற அடிப்படையில் தான் அது ஒரு முக்கியமான தலைப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோம், விவாதிக்கிறோம் இந்த மாநாட்டில். இப்போ ட்ரக்கை பற்றி நீங்கள் ட்ரக்குன்னு சொல்கிற போதை அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்போ முன்னாடி வந்து என்னென்னா முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம அதிகமாக முஸ்லீம்கள்கிட்ட நம்மளுடைய பணிகள் இருக்கிறதுனால முஸ்லீம்களை நம்ம முன்னெடுக்கிறேன். டாஸ்மாக் கடைகள் வர்றது வந்து வியாபாரம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்ததில் 3-4 பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதே போல் ட்ரக்கு காண்டி பிடிபடுறவங்களில் எல்லோரும் முஸ்லீம் சொல்ல முடியாது, முஸ்லீம்களும் அதில் வர்றாங்க லிஸ்ட்டில். அப்போ வந்து இது வந்து ஒரு சமூக தீமை அல்லது ஒரு மார்க்கம் தடை செஞ்சு இதெல்லாம் தாண்டி இதை இவங்களும் சர்வசாரமாக ஈடுபடுற ஒரு நிலை வந்துட்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல தான் ஒரு இஸ்லாமிய அமைப்பாக ஜேகேஎச் போன்ற அமைப்புகளுடைய முக்கியத்துவம் வருது. அதாவது நீங்கள் சொன்ன நிகழ்வுலேருந்து தான் இது ஆரம்பமாகுது. ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் டாஸ்மாக் கடை வச்சா லாபகரமாக நடத்த முடியாதுங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு போதைப் பொருள்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலில் முஸ்லீம்கள் வர்றாங்க. ஹராமாக்கப்பட்ட ஒரு வியாபாரத்தை இன்னைக்கும் வட்டி கடை திறக்கிறதுன்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா போதைப் பொருள்களுடைய வியாபாரத்தில் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாதிக்கப்படக்கூடிய மக்கள்ல வந்து முஸ்லீம் மாணவர்களும் முஸ்லீம் இளைஞர்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரம் வந்து மிக வீரியமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய பிரச்சாரம். முஸ்லீம்களுடைய பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்குறோம். பல பகுதிகளுக்கு நானே போய் உரைகள் நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் குறிப்பாக பேரண்ட்ஸுகளை ஒன்று சேர்த்து பிள்ளைகளை எப்படி அணுகணும், ட்ரக்குக்கு எதிராக அந்த விஷயங்களை விளக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பேரண்ட்ஸுடைய கண்ணீர் நமக்கு சொல்லுது அவங்க வீடுகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை. அப்போ இது ஒரு இஷ்யூ இன்னைக்கு இஸ்லாமிய சமூகமும் சந்திக்கக்கூடிய ஒரு இஷ்யூ, பொது சமூகம் சந்திக்குது, முஸ்லீம் சமூகம் சந்திக்க கூடாத ஒரு இஷ்யூ. ஏற்கனவே இருந்த நிலைமை நீங்க சொல்லிட்டீங்க, டாஸ்மார்க் கடை போட்டா வியாபாரம் நடக்காதுங்கிறது. ஆனா அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா இஸ்லாமிய அமைப்புகள் ட்ரக்குக்கு எதிராக வீரியத்தோடு பணி செய்ய வேண்டும். இன்னைக்கு அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 13.1% ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் 20, 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க ஒரு ஆல்மோஸ்ட் 15% அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் வந்து இதுக்கு எதிராக வீரியத்தோடு பணி செய்ய வேண்டுங்கிறது தான் இது காமிக்குது. இல்லை, இதில் வந்து பேரண்டிங்க்கும் ஒரு முக்கிய ரோல் இருக்குல்ல, பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய ரோல் இல்லை. அதை வந்து நாம் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு கடத்தர முடியாதுல்ல. இப்போ நான் இருக்கிறேன்னா நான் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் சேர்த்துட்டானோட என்னோட வேலை முடிஞ்சிடாமல் எனக்கு வந்து முன்னே இருந்த இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் இப்போ எனக்குலாம் எங்கள் அப்பா வந்து 6th கொண்டு சேர்த்தது தான். அதுக்கப்புறம் +2 நான் வெளியே வரும்போது கூட கையெழுத்து போட்டு வாங்க வரல. ஆனால் இறைவன் வந்து நம்மளை வந்து நம்ம ஓரளவு அந்த மாதிரி தீமைகள்லேருந்து தடுத்து கொண்டு போயிட்டான். ஆனால் இப்போ வந்து சூழல் அப்படி இல்லைங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அந்த பொறுப்பில் தட்டி கிழிக்காங்க தானே. அதை வந்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை எடுக்கத்தானே வேணும். இப்போ பேரண்டிங் வந்து அது ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க. பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. பேரண்டிங் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயத்தில் இருக்குது. இன்னும் நான் உங்கள்ட்ட சொன்ன உதாரணத்திலேயே என்னென்னா, நம்ம வந்து இந்த ட்ரக்குக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தக்கூடிய நேரத்தில் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல பேரண்ட்ஸை கூட்டுவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுப்போம். அதாவது பேரண்டிங்கை பொறுத்தவரையில் அது இன்னைக்கு எல்லா சமூகமும் இக்னோர் செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ்ன்னு சொன்ன யார் 2 பேர் இருக்கிறாங்க, தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க. ஒரு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனோடு ஒரு தகப்பன் சரிசமமாக உட்கார்ந்து பேசுவது, அது தந்தையுடைய அந்த அந்தஸ்திற்கு இழுக்காக எண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் 75% இருக்கிறான். அவன்கிட்ட நேரடியாக நான் பேசினா அவன் என்ன ஆயிடுவான், அவன் வந்து என்ன மரியாதை இல்லாமல் ஆயிரும், அவன் என்ன கண்டு பயப்படுறான், அதனால நான் வந்து அவன்கிட்ட நேரடியாக பேசுறது இல்லை, தாய் மூலமாகத்தான் பேசுறது. இந்த நிலைமை வந்து இந்த நிலவரம் வந்து குழந்தைகளை வந்து அவங்கள்ட்ட முழுமையாக அகற்றுதுங்கிறத வந்து அவங்க உணர்றதில்லை. பேரண்டிங் வந்துடைய அடிப்படை வந்து இஸ்லாம் தெளிவாக நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கு. இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட இஸ்மாயில் நபியை பலி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய மகனுடைய கருத்தை கேட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரான். அப்போ அந்த நடமாடக்கூடிய பருவத்தை அடைந்து தன்னுடைய மகன்
மகனே யா புனைய அப்படின்னு கூப்பிடக்கூடிய அருமை மகனே, நம்ம சொல்ற மாதிரி செல்ல மகனே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு தந்தையை அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட கேட்கறது எப்படி, அவங்களை எப்படி அணுகணுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் இல்லை, எல்லா சமூகமுமே பேரண்டிங்கை வந்து இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த இக்னோர் பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் இருந்து தான் இந்த ட்ரக் அடிக்ஷன் போல உள்ள நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்குது. பேரண்ட்ஸ் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத வந்து நம்ம வலியுறுத்தி அந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக நீங்கள் எடுத்திருக்க தலைப்பில் வந்து எல்ஜிடிபிடி அந்த இதை பற்றி இது வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹார்மோன் கோளாறுகள் அப்படிங்கிற நம்மளுடைய இளமை பருவங்கள்லேருந்து சொல்கிறேன், நம்ம ஏஜ் லிமிட்டை வச்சு சொல்ல வரேன். இந்த ஹார்மோனோட கோளாறுங்கிற ஒரு நிகழ்வாக வந்து அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்க நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்குறவங்கள்ட்டையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டு வருதுன்னு சொல்லி இதை எப்படி நம்ம ஏன் இந்த வேகமான மாற்றம் ஏன் இதை நோக்கி போகுது? இதுக்கு ஏதாவது ஒரு மையப்புள்ளி இருக்கணும் இல்லையா, ஆரம்ப புள்ளி இருக்கணும், அது எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்ஜிபிடிக்யூவை பொறுத்தவரையில் நம்ம வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம சமூகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு உண்மை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 30 சென்னை எக்மோரில் வந்து ஒரு பேரணி நடத்தப்படுது. ஆயிரக்கணக்கான எல்ஜிபிடியுடைய அந்த அங்கங்கள் அதில் பங்கெடுக்கிறாங்க. அது சென்னையை போல உள்ள ஒரு நகரத்தில் நடைபெறக்கூடிய நேரத்தில் அது 18வது 16வது வருஷத்தில் தொடராக நடக்கக்கூடிய ஒரு பேரணி. சரி, அந்த இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு அந்த எல்ஜிபிடிக்யூவை வந்து இயல்பான ஒன்றாக நேச்சுரலாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் வந்து வேறு துறைகளும் என்ஜிஓஸும் எல்லாம் ட்ரை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். இன்னைக்கு நம்மள பலருக்கும் எல்ஜிபிடிக்யூன்னா என்னன்னே கூட தெரியாது. உதாரணமாக எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஓரின சேர்க்கைங்கிற ஒரே கான்செப்டை மட்டும்தான் நம்ம வச்சு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எல்ஜிபிடிக்குடைய லெஸ்பியனிசத்தை பற்றி சொல்லுது, கேயை பற்றி சொல்லுது, பி வந்து பைசெக்சுவல்ஸ், அதாவது ஆணோடும் பெண்ணோடும் ஆணோடும் உறவு கொள்ளக்கூடிய ரெண்டு தரப்போடும் உறவு கொள்ளக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்லுது, டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டிரான்ஸெக்சுவல்ஸை பற்றி சொல்லுது, கியூ வந்து க்யூர்னு சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி சொல்லுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 3 விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆணோடும் பெண்ணோடும், ஆணோடும் பெண்ணோடும், பெண் ஆணோடும் பெண்ணோடும் உள்ள அந்த உறவு முறைகளை சொல்லக்கூடியது நம்ம வழக்கமாக தெரிஞ்சது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த டிரான்ஸ்செக்சுவல்ஸை பற்றியெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2023 விமன் ஆஃப் த இயர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு ரேச்சல்னு தொடங்கக்கூடிய ஒரு பேர். அந்த பெண்மணியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி 2023 உமன் ஆஃப் த இயர் அவார்டை அமெரிக்காவில் வாங்குறாங்க. அந்த பெண்மணிக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பெண்மணிக்கு குழந்தைகள் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்மணியுடைய மனைவி மூலமாக கிடைத்த குழந்தைகள். பெண்மணியோட மனைவி. அப்போ அந்த பெண்மணி பெண் அல்ல. அந்த பெண்மணி கணவனாக இருந்து ஒரு மனைவியை திருமணம் செய்து 2 குழந்தைகளை பெற்றதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் நான் பெண் அல்ல, நான் ஆண் அல்ல, பெண் என்று உணர்ந்து தன்னை டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றி என்ன செய்யறாப்புல பெண்ணாக மாறி விமன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஒரு காமெடியா இருக்கா இல்லையா? இல்ல அது ஒரு பிளான்டு ஒரு கேம்பெயின் மாதிரி தான் தெரியுது. நீங்க இப்படி வந்தா கூட உங்களால ஒரு முழுமையான பெண்ணா வந்து வர முடியுங்கிற ஒரு பிளான். ரொம்ப சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, ஒரு லியோன்னு தொடங்கக்கூடிய ஒரு பேரு, முழுமையா பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஆண் 400க்கும் ஒரு ஸ்விம்மிங் வீரராக இருந்த அந்த ஆண் 400க்கும் மேற்பட்ட ரேங்கிங்கில் இருந்தாப்புல ஆணாக இருந்து அவரால் சாதிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் பெண்ணுன்னு சொல்லி டிரான்ஸ்ஜெண்டராக தன்னை மாற்றிக்கிட்டு போய் பெண்களுடைய ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நம்பர் 1ல் வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஜெண்டர் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து வெகு வேகமாக பரவுது. தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் அந்நியமாக இருந்தாலும் பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்புறுப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், என்ன செக்ஸுங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுறோம், ஆணா பெண்ணா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம்.
ஆனால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பை வைத்து அவள் ஆணா அல்லது பெண்ணா என்பதை நிர்ணயிக்காதீர்கள். அவர்கள் பருவ வயது அடைவது வரை அவர்களை வாழ விடுங்கள். எந்த அடையாளத்தையும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அதற்கு பின்னர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அந்த குழந்தை தீர்மானிக்கட்டும், நான் ஆணா பெண்ணா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். எப்படி இருக்குது கான்செப்ட்? கொடூரமாக இருக்குது, ரொம்ப கொடூரமான கான்செப்ட். அது இந்த எல்ஜிபிடிக்கு உடைய அடிப்படையில் இன்றைக்கு பரவலாக்கப்படுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாமான்னு தெரியல. ஒரு கைதி செய்யப்படுகிறான். இந்த ஜெண்டர் நியூட்ரலிட்டி நடைமுறையில் இருக்கக்கூடிய நாட்டில் கைது செய்யப்படக்கூடிய நேரத்தில் ஆண் கைது செய்யப்பட்டு தண்டனை அவனுக்கு விதிக்கப்படுது. தண்டனை விதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து பெண்ணு அப்படிங்கிறான். அப்போ அந்த நாட்டுடைய சட்டத்துடைய அடிப்படையில் அவன் பெண்களுடைய சிறையில் அடைக்கப்படவன். ஏன்னா ஒருத்தன் அடல்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நான் ஆண் பெண்ணுங்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அவன் ஆணாக இருந்தாலும் அவனை பெண்களுடைய சிறையில் அடைக்க வேண்டியது இருக்குது. 2 ஜெயிலர்கள் கர்ப்பமாயிட்டாங்கிற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். அது பொய்யாக உருவாக்கப்பட்ட செய்தி இல்லை, உண்மையாகவே நடைபெற்ற செய்தி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேலே வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டி அங்கீகரிச்சிருக்குது. இந்தியா போல உள்ள நாடுகளில் கேரளாவில் எல்லாம் வந்து ஜெண்டர் நியூட்ரல் யூனிஃபார்ம் ஸ்கூல்களில் கொண்டு வருவதற்கான முயற்சியை கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் அதுக்கான முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள், நம்ம எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஐடி கம்பெனிகளை பணிபுரியக்கூடிய ஒரு நண்பர் ஒரு சர்க்குலர் அனுப்பி வச்சுருந்தார். ஒரு ஃபேமஸ் ஐடி கம்பெனியுடைய சர்க்குலர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்ஜிபிடிக்யூடைய அந்த நபர்கள் நம்முடைய நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு நம்முடைய நிறுவனத்தை அவர்களுக்கு இயல்பாக்குவது எப்படி, அதாவது எப்படி அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய நிறுவனத்தில் பணிபுரிவது, அவர்களை ஹாரஸ் செய்யாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சர்க்குலராக வெளியிடக்கூடிய அளவிற்கு, அதாவது இந்த விஷயங்கள் இதை வந்து இயல்பான ஒன்றாக சித்தரிப்பதற்கான முயற்சியில் வந்து ஆளும் ஆட்சியாளர்களும் நிறுவனங்களும் என்ஜிஓஸும் எல்லாம் முயற்சி செய்கிறத பார்க்குறோம். இன்னும் அதில் அந்த கியூன்னு சொல்லக்கூடியது க்யூர்னு சொல்லுவாங்க. க்யூர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீடோஃபைல், குழந்தைகளை உறவு கொள்ளக்கூடிய. ஜூஃபைல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளோடு உள்ள உறவு, அது மாதிரியே இறந்தவர்களோடு உறவு, இதெல்லாம் செய்யக்கூடியவங்களை தான் க்யூர்னு கூப்பிடுவாங்க. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், அவங்களுடைய அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷனுங்கிறது வந்து ஸ்ட்ரேஞ்சானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றையும் இயல்பான ஒன்றாக காமிக்கக்கூடிய பீடோஃபைல்னு சொல்கிறது என்னது, இந்த நாட்டில் வந்து போக்சோ தடை சட்டமே இருக்குது. அதுபோல் இறந்தவர்களோடு கொள்றதெல்லாம் இதெல்லாம் சட்டப்படி தவறான ஒன்றாக இருந்தாலும் அந்த மாதிரி உறவுகளை செய்யக்கூடியவங்க தான் க்யூர்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க அந்த உறவுகள் உட்பட அந்த கான்செப்டை வந்து இயல்பான ஒன்றாக மாற்றுவதற்கான முயற்சிகள் கல்வி நிறுவனங்களுக்குள்ளாக நடைபெறுகிறது, வெளியிலையும் நடைபெறுது. அப்போ இந்த விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஓரின சேர்க்கையின்பால் தன்பால் ஈர்ப்பு கொண்ட ஆணும் பெண்ணுமாக இருக்கும் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க வந்து அதனுடைய தவறை உணராதவர்களாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் நின்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கு இதனால. அப்போ இந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு சவாலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்கள் வந்து நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும், நம்முடைய மாணவிகளுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அந்த படுகொலியில் நம்முடைய சமூகம் விழுந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்ஜிபிடிக்யூ மையப்படுத்தி நாம் ஒரு பிரச்சாரம், ஒரு கேம்பெயின் நம்ம நடத்தும்.